அப்படியே கலைச்சி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டாருன்னா பாஜகவில் சேர்ந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். யார் இந்த சரத்குமார்? சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார். இந்த சரத்குமார் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அரசியலுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 1996ஆம் ஆண்டு சரத்குமார் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா திமுகவில் ஜாயின் பண்ணுறாரு. திமுகவில் ஜாயின் பண்ண உடனே திமுகவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக சீட்டு கொடுக்குறாங்க. சீட்டு கொடுக்கும் பொழுது அவர் அந்த தேர்தலில் போட்டிடுறாரு. தேர்தலில் போட்டியிட்டோன்னு என்ன பண்ணுறாரு, தோற்று போயிடுறாரு. ஒரு 6500 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோத்துறாரு. முதல் முறையாக அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து இமீடியட்டாக ராஜ்யசபா உறுப்பினராக வந்து என்ன பண்ணுறாங்க திமுக அவரை வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவர் ஒரு ராஜ்யசபா எம்பியாக வந்து டெல்லிக்கு போகிறாரு. ராஜ்யசபா எம்பியாக வந்து பதவி ஏற்றாரு. ஆனால் அந்த ராஜ்யசபா அந்த டென்யூர் அந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா